வண்டியில் இப்படி ஓட்டிக்கிட்டே வீடியோ கால் பேசிட்டு வந்திருக்கான். அவர் குடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டார். வண்டியை நிறுத்திட்டார். வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கார். நேராக போனால் லிஃப்ட்டுக்கிட்ட. அவன் குடியிருக்கிறது 4வது மாடி. 4 நம்பர் பட்டன் அழுத்துறான். வீடியோ கால் பேசிட்டே இருக்கிறான். வீட்டுக்கிட்ட போய் பெல் அடிச்சான். உள்ள அந்த அம்மா அவங்களுக்கு யாரோ வீடியோ கால் பண்ணிருக்காங்க. அவங்களும் அந்த வீடியோ கால் பேசிக்கிட்டே வந்து இந்த தாப்பால திறந்து விட்டு உள்ள போயிட்டார். இவனும் வீடியோ கால் பேசிட்டே போய் சட்டையெல்லாம் கலட்டிட்டு முகம் கழுவி லுங்கி மாத்திக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டான். அந்த அம்மாவும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே போய் தோசையும் சட்னியும் எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டான். இப்போ இவன் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு ஒரு தோசையை எடுத்து கொஞ்சம் சட்னியில் தொட்டு வாயில் வச்சான் பாருங்க. அப்போ இவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. நம்ம வீட்டில் தோசை இவ்வளவு நல்லா இருக்காதே அப்படின்னு நிமிந்து பார்த்தாங்க. அவன் சாப்பிட்டுட்டு இருந்தது பக்கத்து வீடு. தோசை கொடுத்தது பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி. தோசை சாப்பிட்டுட்டு இருந்தவன் பக்கத்து வீட்டுக்காரம்மா புருஷன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இந்த நேரத்துக்கு காலிங் பெல் அடிச்சு ஒரிஜினல் வந்துட்டான். அவனுக்கு யாரோ வீடியோ கால் பண்ணியிருக்கிறாங்க. அவனை எடுத்து பேசிக்கிட்டே உள்ள வந்து பார்த்துட்டு இவங்க 2 பேரையும் பார்த்து சாரி சார் வீடு மாத்தி வந்துட்டேன்ட்டு போயிட்டான்.